ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த சூரிய கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் இருக்கும். ஒரே நேர்கோட்டில் இது மூணுமே சந்திக்கும் போது சூரிய ஒளியானது சந்திரனால் மறைக்கப்படும். அதாவது பூமி மேலே படக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா சந்திரனால் மறைக்கப்படும். சந்திரனால் மறைக்கப்பட்ட அந்த சூரிய ஒளி பார்த்திங்கன்னா சந்திரனை சுற்றி ஒரு வளைய மாதிரி பிரகாசமாக தெரியும். இந்த நிகழ்வை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. பகுதி சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இப்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு முதல் சூரிய கிரகணம், இந்த வருஷத்துடைய முதல் சூரிய கிரகணம் வரவிருக்கு. இந்த சூரிய கிரகணம் ஆனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்கும். பிற்பகல் பார்த்திங்கன்னா 2:20க்கு ஆரம்பித்து மாலை 6:13க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா 4:17க்கு இருக்கும். அந்த டைமில் தான் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். சூரிய கிரகணத்தப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, பொதுவாகவே இந்த கிரகணத்தப்போலாம் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது. குழந்தைகளாகட்டும், வயதானவர்களாகட்டும், நோயாளிகளாகட்டும், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியோர்கள் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. அதை இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்காக கிரகணத்தினால தான் குழந்தைக்கு இந்த மாதிரியான பிறவி குறைபாடு இருக்குது. வாய் பிளந்த நிலையில், காது மடங்கின நிலையில், மூக்கு ஒரு மாதிரி அறுபட்ட நிலையில், இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் இருந்தாலுமே நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள், இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை. நம்மளோட நல்லதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல மதிய நேரத்தில், வெயில் நேரத்தில், அதாவது கிரகணம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. அன்னைக்கு சூரிய கதிர்கள் ரொம்பவே வீரியமிக்கதாக பவர்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் நம்ம பகல் பொழுதில் அதிகமாக வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நீங்கள் முக்கியமான தேவைகள், டாக்டரை பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும், அல்லது கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு வரலாம். மற்றபடி தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. அப்படி நீங்கள் போகும்போதும் கூட வயிற்றை நல்ல ஒரு ஷால் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வெளியே சுற்றிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்கணும். மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, வெளியே எங்கேயும் போகல அப்படின்னா கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளே ப்ரெக்னென்சியில் இருப்போம். ஏற்கனவே நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கும். அந்த டைமில் வீடு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் போட்டு இழுத்து நம்ம செய்ய வேண்டாம். வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டு ஹெவியான பொருட்களை லிஃப்ட் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே ஒரு பொருளை மாற்றுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. முக்கியமாக நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்பவே லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அந்த டைமில் ரொம்பவே எண்ணெயில் பொரிச்சது, டீப் ஃப்ரைடு, ஆயிலி ஐட்டம், அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ லைட்டான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி மொபைல் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறதுலாம் கம்மி பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரகண நேரத்தில் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். டிவி சுவிட்ச் ஆன் பண்ணுறது, மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த டைமில் ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இளநீர், ஜூஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நிறையாவே. நெக்ஸ்ட்டு கூர்மையான பொருட்களை இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. எதனால் அப்படின்னா இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை இருக்குது. கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் உலக்கை கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும்.
ஸோ நம்ம ஷார்ப்பான பொருட்களை கத்தி, கத்திரிக்கோல், அரிவாள், நகவெட்டி, ஊசி இந்த மாதிரியான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது தவறுதலாக கை வந்து கட் பண்ணிப்போம். இதனால தான் வந்து ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரகண நேரத்தில் சாப்பிட வேண்டிய பழங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.